அனைவருக்கும் வணக்கம். நம்ம இன்னைக்கு பார்க்க இருக்கின்ற ஜோதிட பதிவு, மேச லக்னம் அல்லது மேச ராசியில பிறந்தவங்களுக்கு எந்த மாரியான கிரக நிலை இருந்தா நல்லாயிருக்கும்? எந்த மாரியான சூழ்நிலையில இவங்களுக்கு கெடுபலன் நடக்கும்? எந்த கிரகம் என்ன பலனை கொடுக்கும்? அப்படிங்கிறத பார்க்க இருக்கிறோம். இப்போ மேச லக்னத்திற்கு அதிபதியா செவ்வாய் பகவான் வராருங்க. அவரு இந்த லக்னத்துக்கு 1 மற்றும் 8 2 ஆதிபத்தியத்தை கொண்ட கிரகமாக இருக்கார். அஷ்டமாதிபதியாகவும் வராரு. பொதுவாக செவ்வாய் லக்னத்தில் இருக்கிறது ஆயுளுக்கு நல்லது. அதே நேரம் குணக்கேடுகளை கொடுப்பார். குணக்கேடுனா என்னங்க? அவசரப்படுறது, யாருக்கும் கட்டுப்படாமல் இருக்கிறது, கோபப்படுறது, திடீர்னு கை வைக்கிறது, இந்த மாதிரியான பலன்களையும் கொடுப்பாரு. அதே நேரம் லக்னத்தில் இருக்கிற செவ்வாயை வேறு ஏதேனும் ஒரு கிரகம், அதாவது குருவோ வளர்பிறை சந்திரனோ சுக்கிரனோ ஏதாவது ஒரு கிரகம் வந்துட்டு அவர்களை பார்க்கும் பொழுதோ அல்லது இணையும் பொழுதோ இந்த செவ்வாயுடைய அந்த குணக்கேடுகள் வந்துட்டு கட்டுப்படும். அதே நேரம் செவ்வாய் 2ல் இருந்தால், செவ்வாய் ரிஷப ராசியில் இருக்கும் பொழுது 8ஆம் இடத்தோட தொடர்பு கொண்டுருவாருங்க. பொதுவாக அஷ்டமாதிபதி குடும்பஸ்தானத்தில் இருந்தால் திருமணம் லேட் ஆகும். அதே நேரம் அவங்களுடைய வார்த்தையில் ஒரு கம்பீரம் இருக்கும். 2ல் இருந்தால், அஷ்டமாதிபதி 2ல் இருக்கிறது குடும்பத்தில் தனநாசம், பொருளாதார பிரச்சனை, குடும்பத்தில் சண்டை, கூட்டு குடும்பமாக வசிக்க இல்லாமல் போகிறது, இந்த மாதிரியான தன்மைகளை கொடுப்பாரு. 3ல் இருந்தால் செவ்வாய் பகையடைவார். 9ஆம் இடத்தை பார்த்து கெடுப்பார். 3ஆம் இடத்துல இருக்கிறது சகோதரனுக்கு ஒரு சில பிரச்சனைகளை கொடுக்கும். 3லும் செவ்வாய் இருக்கக்கூடாது. 4ல் கடகராசியில் செவ்வாய் இருக்கிறது நீசம் அடைவார். அதாவது இப்போ இந்த வீடு கொடுத்த சந்திரன் விருச்சிகத்திலோ அல்லது வந்துட்டு மேசத்திலேயோ பரிவர்த்தனை ஆகும்போதோ, அல்லது அந்த வீடு கொடுத்த சந்திரன் அங்கே செவ்வாயோடய கூடும் பொழுது ரொம்ப நல்லாயிருக்கும். லக்னாதிபதி நீசம் அடைகிறது ஒரு வகையில் நல்லது. ஏன்னா அவருடைய குணக்கேடு குறையும். அதே நேரம் கெட்ட விஷயம் அப்படின்னு பார்த்தா, இவங்கனால வந்துட்டு 4 இருக்கிற செவ்வாயால் நிச்சயமாக தனித்து இயங்குறதுல ஒரு சில பிரச்சனைகளை கொடுக்கும். உடல் ரீதியாக ஒரு சில உறுப்பு குறைபாடுகளை கொடுக்கும். அதே நேரத்தில் இந்த பலன் மாறணும்னா வீடு கொடுத்த கிரகம் வலுவாக இருக்கணும். வீடு கொடுத்த கிரகம் சந்திரன் ஆட்சியாகவோ உச்சமாகவோ அல்லது பௌர்ணமி நிலையிலோ அல்லது அதே இடத்துல கூடியிருக்கிறதோ அல்லது விருச்சியத்தில் அமர்ந்திருக்கிறதோ, இந்த மாதிரி இருந்தால் நிச்சயமாக அந்த செவ்வாய்க்கு மேலும் வலு கிடைக்கும், நல்ல பலனை கொடுக்கும். அந்த செவ்வாய் நல்ல பலனை செய்வார். 5ல் இருந்தால், பொதுவாக இந்த லக்னத்துக்கு அஷ்டமாதிபதி 5ல் வந்து அமர்றாரு அப்படிங்கிற மாதிரி வந்துடும். அஷ்டமாதிபதி 5 தனிச்சு 5ல் செவ்வாய் பகவான் இருக்கக்கூடாது. 5ல் இருந்தாலும் வேறு ஏதேனும் சுபகிரகம், அதாவது சந்திரனோ குருவோ சுக்கிரனோ வேறு ஏதேனும் ஒரு கிரகம் இருக்கும் பொழுது இணையும் பொழுதோ பார்க்கும் பொழுதோ நிச்சயமாக செவ்வாய் பகவான் நிச்சயமாக சுபபலன்களை கொடுப்பாரு. பொதுவாக அஷ்டமாதிபதி 5ல் வந்து அமர்றது பர்சனல் வாழ்க்கைக்கு, அதாவது தனிப்பட்ட திருமண வாழ்க்கைக்கு, புத்திரம் சார்ந்த விஷயங்களுக்கு, காதல் போன்ற விஷயங்களுக்கு நிச்சயமாக அது சரியான பலனை கொடுக்காது. அதே மாதிரி பூர்வீகத்தில் பங்காளிங்க சண்டை அதிகமாக இருக்கும். அதே போல் 5ல் சுபர் பார்வை இருக்கும்பொழுது ஜாதகருக்கு இப்போது அதே வந்துட்டு அந்த குரு மேசத்தில் இருந்து இந்த செவ்வாயை பார்க்கும் பொழுது நிச்சயமாக அந்த கெடுபலன் அனைத்தும் குறைஞ்சிரும். இப்போது 6ல் செவ்வாய், கன்னியில் செவ்வாய் 6ல் இருக்கிறது நிச்சயமாக ஒரு நல்ல பலனை செய்யாது. உடல் ரீதியாக தொந்தரவு கொடுக்கும். நிறைய எதிரிகள் அமைப்பை ஏற்படுத்தி கொடுக்கும். லக்னாதிபதி 6ல் மறைஞ்சால் உடலில் நோயை கொடுக்கும். 6ஆம் இடத்துல பாவகிரகம் இருக்கலாம்னா, ஆனால் லக்னாதிபதி ஆகி 6ல் மறைகிறது தப்புங்க. ஆயுளுக்கு தப்பு, உடல்நலத்துக்கு தப்பு. அதே நேரம் மற்ற கிரகங்கள் ஓரளவு நல்லா இருந்தால், சனி ஆட்சி ஆகிறதோ அல்லது வந்துட்டு சனி குருவோட இணைகிறதோ அல்லது இந்த லக்னத்திற்கு 10ஆம் இடத்துல இருக்கிறதோ 11ஆம் இடத்துல இருக்கிறதோ, நிச்சயமாக சனிக்கு ஆயுளுக்கு லக்னாதிபதி 6ல் அமர்ந்து சனி வந்துட்டு ஓரளவாவது நல்ல நிலைமையில் இருக்கணும். அதனால் 6ல் செவ்வாய் இருக்கிறது ஆயுளுக்கு நல்லதல்ல, உடல் நலத்துக்கு நல்லதல்ல. 7ல் செவ்வாய் தனிச்சு அமர்றது, அஷ்டமாதிபதி 7ல் அமர்றாரு, லக்னத்தோட தொடர்பு கொள்வார். ஆனாலும் இந்த ஜாதகரை நம்பி கல்யாணம் பண்ணிக்கிற பொண்ணுக்கு
நிச்சயமாக பல துன்பங்களை சந்திக்கிற மாதிரி வரும். ஏன்னா அஷ்டமாதிபதி 7ல் அமர்றது நிச்சயமாக ஜாதகருடைய திருமண வாழ்க்கைக்கு அது உகந்ததாக இருக்காது. சுபர் பார்வை பெற்றிட நிச்சயமாக அந்த பலன் மாறும். இங்கே 7ல் இருக்கிற செவ்வாய் லக்னத்தை பார்த்து ஜாதகரை வந்துட்டு வேகமான ஒரு பர்சனாக மாற்றுவார், கோவப்பட வைப்பார், அதே நேரம் அவசரப்பட வைப்பார், அதே நேரம் அதிகாரத்தை கைப்பற்ற நினைப்பார். அதாவது நம்ம உயர்வான நண்பர்கள், ரொம்ப உயர்வான நண்பர்கள் அல்லது அதிகாரத்தில் இருக்கிற நண்பர்கள், இதுபோல் அந்த மாதிரியான ஒரு நண்பர்கிட்ட தொடர்பு வச்சு அதன் மூலமாக பிரச்சனைகள் சந்திப்பார். 8ல் செவ்வாய் இருக்கிறது நிச்சயமாக நல்லது இல்லைங்க. 8ஆம் இடத்துல இருக்கிற செவ்வாய் இவராக போய் எல்லா பிரச்சனையிலும் மாட்டிப்பார். இவராக போய் தப்பு தப்பாக பண்ணி எல்லாமே மாட்டிட்டு கடைசியில் ஒன்றும் பண்ணுறதுக்கு இல்லாமல் மாட்டிட்டு முழிப்பார். 8ஆம் இடம் அசிங்க அவமானம் கேவலம் அத்தனையும் கொடுப்பாரு. நிச்சயமாக 8ஆம் இடத்துல லக்னத்துக்கு 8ல் மறையிற செவ்வாய் நிச்சயமாக லக்னத்திற்கு சோதனையை கொடுப்பாரு. இதே நேரம் செவ்வாய் 8ல் மறைஞ்சு லக்னத்தில் ஒரு சுபகிரகம் இருக்கும் பொழுது, ஒரு சூரியனோ லக்னத்துக்கு 5 கூடிய சூரியனோ அல்லது குருவோ அல்லது சந்திரனோ இருக்கும் பொழுது நிச்சயமாக அந்த 8ல் மறைஞ்சவோட குறை வந்துட்டு அந்த சூரியனாலும் சந்திரனாலும் நிச்சயமாக சுபர் பார்வை லக்னத்துக்கு இருக்கும் பொழுது இந்த குறை வந்துட்டு நிவர்த்தி ஆகும். 9ல் செவ்வாய் நிச்சயமாக 9ல் செவ்வாய் இருக்கிறது தகப்பனை கெடுக்கும். 9ல் வந்துட்டு அஷ்டமாதிபதியும் வந்து அமர்றாரு. அதனால் வந்துட்டு தகப்பனை கெடுக்கும். அதே மாதிரி ரொம்ப ஒரு மூர்க்கத்தனத்தை கொடுக்கும். 9ல் இருக்கிற செவ்வாய் வந்துட்டு இந்த தடாலடியாக செய்கிற விஷயத்தை நிறைய செய்யும். ஸோ 9ல் இருக்கிறதும் நல்லதில்லை. சுபர் பார்வை பெற நிச்சயமாக அந்த குறை நிவர்த்தி ஆகும். 10ல் செவ்வாய் உச்சமாகிறது. மேச லக்னத்துக்கு அஷ்டமாதிபதியாகி உச்சமாகி லக்னத்தோட தொடர்பு கொண்டு வருங்க. 2வது 4ஆம் இடத்தோடு 4ஆம் இடத்தோடு தொடர்பு கொள்வார். இவருக்கு என்னென்னா 10ல் உச்சமாகி இந்த அஷ்டமாதிபதி உச்சமாகறான். அவனுடைய பார்வை வந்துட்டு ரொம்ப கர்ண கொடூரமாக இருக்கும். லக்னத்தோட தொடர்பு கொள்வார். அவர் லக்னத்துக்கு கேந்திரத்தில் இருந்தாலும் அஷ்டமாதிபதி உச்சமாகிறார், லக்னாதிபதி உச்சமாகிறார் அப்படிங்கிற அடிப்படையில் நிச்சயமாக ஒரு பாதி நல்லவன் பாதி கெட்டவன் அப்படிங்கிற ஒரு விஷயம் நடக்கும். அதாவது நிறைய சம்பாதிப்பார். உதாரணத்துக்கு 4ஆம் இடத்தோடு சம்மந்தப்படுது, லக்னத்தோடு சம்மந்தப்படுது. உதாரணத்துக்கு லக்னத்தோட தொடர்பு கொண்டால் பாதி நல்லவன் பாதி கெட்டவன். இதே 7ஆம் பார்வையோ 4ஆம் இடத்தை பார்க்கும்போது இவர் சம்பாரிச்சதில் பாதியை இழந்துருவார். ஸோ 10ல் இருக்கிறது தொழிலுக்கு, வருமானத்துக்கு, அதிகாரத்துக்கு, கௌரவத்துக்கு நல்லது. அதே நேரத்தில் இவர் வந்துட்டு மூர்க்கத்தனமாக முடிவெடுப்பார். யார் பேச்சையும் கேட்க மாட்டார். 10ஆம் இடத்துல இருக்கிற செவ்வாய் வந்துட்டு மூர்க்கத்தனமாக முடிவெடுக்க வைக்கும். இதே கடகத்திலிருந்து சந்திரன் இந்த கிரகத்தை பார்க்கும் பொழுது அல்லது வீடு கொடுத்தவன் சனி, அந்த சனி வந்துட்டு செவ்வாயோடைய பார்வையை நேருக்கு நேராக பார்க்கும் பொழுது இந்த செவ்வாயோடைய கெடுபலனுங்கிறது குறையும். அதே நேரம் 11ல் செவ்வாய் இருக்கிறது நிச்சயமாக 5ஆம் இடத்தோட தொடர்பு கொள்ளுங்க. 11ல் எந்த ஒரு பாவகிரகம் 11ல் இருக்கிறது நிச்சயமாக அது ஒரு நல்ல பலனை செய்யும். 11ல் இருக்கும் செவ்வாய் நிச்சயமாக நல்ல பலனை செய்வார், கடல் கடந்து போக வைப்பார். அதே நேரம் தொலைதூர பயணங்கள் நிறையா கொடுப்பார். 12ல் செவ்வாய் நிச்சயமாக 12ல் லக்னாதிபதியாகி 12ல் மறைஞ்சு அஷ்டமாதிபதியாகவும் 12ல் மறைஞ்சு 6ஆம் இடத்தோட தொடர்பு கொள்வது எந்த விதத்துலையும் நல்லது இல்லைங்க. 6ல் 12ல் 8ல் மேச லக்னத்துக்கு செவ்வாய் இருக்கிறது நல்லது இல்லை. சுபர் பார்வை வாங்கிறதும் லக்னத்தில் ஒரு சுபகிரகம் இருக்கிறதும் இவங்களுக்கு நிச்சயமாக அந்த குறையை நிவர்த்தி பண்ணி கொடுக்கும். சரி, இப்போ எந்த தசாபுக்தி இவங்களுக்கு நல்லது செய்யும், எந்த தசாபுக்தி மாறுபாடான பலனை செய்யும் அப்படின்னு பார்க்கலாம். மேச லக்னத்துக்கு முதலாவதாக மேச லக்னத்துக்கு செவ்வாய் உதாரணத்துக்கு லக்னத்தில் சுபர் பார்வை பெற்று தசை நடத்தினா நல்லாயிருக்கும். 2ல் அமர்ந்தாலும் சுபர் பார்வை பெற்று தசை நடத்தினா நல்லாயிருக்கும். அதே போல் செவ்வாய் எங்கே இருந்தாலும் ஓரளவு நல்ல நிலைமையை கொடுப்பாரு. ஆனாலும் அஷ்டமாதிபதியாக வர்றதுனால பாதி துன்பத்தையும் பாதி நன்மையும் செய்வார். பொதுவாக செவ்வாய் 2ல் அமரக்கூடாது, 3ல் அமரக்கூடாது, அதே போல் 4ல் நீசமாகக்கூடாது, 6ல் இருக்கக்கூடாது, 7ல் இருக்கக்கூடாது, 8லையும் இருக்கக்கூடாது, 9லையும் இருக்கக்கூடாது, 10, 11ல் இருக்கலாம், 12ல் இருக்கக்கூடாது. ஸோ இது வந்துட்டு அன்ஃபேவரான ஒரு வீடுகள். ஸோ ஃபேவரான வீடு எது? செவ்வாய் வந்துட்டு தனித்து எங்கே அமர்ந்தாலும் சுபரோடு இணைய, சுபரோடு பார்வையை வாங்கிறது கட்டாயங்க, நிச்சயமாக கட்டாயம் அது. அப்போது தான் செவ்வாய் வந்துட்டு சுபபலனை மிகுதியாக செய்வார். ஜாதகருக்கு குணக்கேடையும் ஏற்படுத்த மாட்டார்.
ஸோ செவ்வாய் தசை இந்த ஜாதகருக்கு ஓரளவு நல்லது செஞ்சிடும். கண்டிப்பாக பிரச்சனையில் மாட்டியிருந்தாலும் அல்லது ஏதேனும் முயற்சி எடுத்தாலும் அது ஓரளவு இவங்க வந்துட்டு அது சாதிச்சு காட்டுவாங்க. செவ்வாய் தசை ஓரளவு சாதகமாக இருக்கும். வளர்பிறை சந்திரன் அடுத்து சந்திர தசை நடந்தால் மேச லக்னத்துக்கு நிச்சயமாக ஒரு சுபபலனை கொடுக்கும். 4 கூடைய ஆதிபத்தியம் வாங்குகிற ஒரு சுபகிரகம் வளர்பிறை சந்திரனாகி இப்போ கடகத்திலேயோ சிம்மத்திலேயோ அல்லது துலாத்திலேயோ அல்லது தனுசிலேயோ அல்லது கும்பத்திலேயோ மகரத்திலேயோ அமர்ந்து தசை நடக்கும்பொழுது பொதுவாக சந்திரன் எங்கே அமர்ந்து தசை நடத்தினாலும் வளர்பிறை சந்திரனாக இருக்கும் பட்சத்தில் எப்படி இருந்தாலும் ஒரு அசுப கிரகத்தோடு இணையாமல் இருக்கும் பட்சத்தில் சனி ராகு கேதுவோடு இணையாமல் இருக்கும் பட்சத்தில் பலன்களை குறைக்காமல் நல்ல பலனாக செய்வார். 5ல் சூரியன், அதாவது 5ஆம் அதிபதி 5ல் அமர்ந்து தசை நடத்துறது ரொம்ப நல்லது. 5 கூடைய சூரியன் எப்படி இருந்தாலும் நல்ல பலனை செய்வார். அதே நேரம் இந்த 5 கூடைய சூரியன் லக்னத்தில் தனிச்சு உச்சமாகக்கூடாதுங்க. தனிச்சு உச்சமானால் அந்த மண்ட கௌரவம், அந்த ஒரு கௌரவம்னு சொல்லியே இவங்க எந்த விதமான முயற்சியும் எடுக்காமல் வாழ்க்கையை தொலைச்சிக்குவாங்க. தனிச்சு லக்னத்திலிருந்து தசை நடத்தக்கூடாது. பொதுவாக சுபகிரகம் மேச லக்னத்துக்கு சுபகிரகமாக வர சூரியன் வந்துட்டு ரிஷபத்தில் இருக்கலாம், மிதுனத்தில் இருக்கலாம், கடகத்தில் இருக்கலாம், சிம்மத்தில் இருக்கலாம், கன்னியில் இருக்கலாம். துலாத்தில் நீசமானாலும் ஒரு சில குறைபாடை கொடுத்து நிச்சயமாக ஜாதகருக்கு நல்ல பலனே செய்யுதுங்க. 8ல் விருச்சிகத்தில் இருக்கலாங்க நல்ல பலன். 9ல் சூரியன் இருக்கிறது ஒரு வகையில் தகப்பனுக்கு ஒரு சில குறைபாடுகளை கொடுத்தாலும் ஜாதகருக்கு 5ஆம் அதிபதி 9ல் இருக்கிறாருங்கிற நல்ல பலன் நடக்க ஆரம்பிச்சிடும். 10ல் இருக்கலாங்க, 11ல் இருக்கலாங்க, 12ல் மறையக்கூடாது. 5ஆம் அதிபதி 12ல் மறையிறது, காரகன் சூரியன் 12ல் மறையிறது நிச்சயமாக தந்தைக்கு ஆகாதுங்க. அதே போல் 5ஆம் அதிபதியான சூரியன் 12ல் மறையிறது ஒரு வகையில் 5 கூடிய கிரகம் புத்திர சம்மந்தப்பட்ட கிரகம் வந்துட்டு 12ல் மறையிறது நிச்சயமாக நன்மையை குறைச்சி கொடுக்குங்க. அதே பட்சத்தில் அடுத்து குரு, செவ்வாய்க்கு அப்புறம் சந்திரனை பார்த்தோம், சந்திரனுக்கு அப்புறம் சூரியனை பார்த்தோம், சூரியனுக்கு அப்புறம் குருவை பார்க்குறோம். குரு இந்த லக்னத்துக்கு 12ஆம் அதிபதியாகவும் 9ஆம் அதிபதியாகவும் 2 ஆதிபத்தியமான ஆதிபத்தியம் உள்ள கிரகமாக வராரு. இவர் வந்துட்டு பெரும்பாலும் 6-8 அதிபதிகளோட இணைஞ்சு தசை நடத்தாமல் இருக்கிறது நல்லது. 6-8 அதிபதிகளோட தொடர்பை இந்த குரு வாங்கக்கூடாது. அப்படி 6-8 அதிபதியோட தொடர்பை வாங்கினாலோ அல்லது 6-8-12 அதிபதியை ஒரு சேர இணைஞ்சாலோ நிச்சயமாக குரு தன்னுடைய பலனை வந்துட்டு மிகுதியாக குறைச்சிடுவார். குரு தசை வந்துட்டு இந்த லக்னத்துக்கு 12ஆம் அதிபத்தியம் வாங்கியிருக்கிறதுனால குருவோடைய இணைவு பார்வை ரொம்ப முக்கியம். அதே போல் இவர் லக்னத்தில் இருக்கலாம், ரொம்ப நல்லது. 7ஆம் இடம், 5ஆம் இடம், 9ஆம் இடம் அத்தனையும் பார்த்து நல்லது பண்ணுவார். அதே நேரம் 12ஆம் பாவாதிபதியாகவும் வர்றதுனால நிச்சயமாக அது சார்ந்தப்பட்ட அமைப்புகளை ஒரு பொருளாதார விரயத்தையும் கொடுப்பாரு. அதே நேரம் அந்த குரு பார்க்குற பாவங்களில் அந்த ஜாதகர் நல்லவன் அப்படிங்கிறதையும் ப்ரூவ் பண்ணுவார். ரிஷபத்தில் குரு நிச்சயமாக குடும்பஸ்தானத்தில் குரு இருக்கலாம், தனஸ்தானத்தில் இருக்கலாம். நிச்சயமாக இருக்கிறது பெரிய அளவில் தப்பு இல்லை. 3ல் இருக்கலாமான்னு கேட்டால் நிச்சயமாக 3ல் இருக்கிறதும் நல்லதை செய்யும். 4ல் இருக்கலாமா உச்சமாவார், நல்லதை செய்யும். 5ல் இருக்கலாமா ரொம்ப சிறப்பு. 6ல் இருக்கலாமா, 6ல் மறைஞ்சாலும் தன்னுடைய 12ஆம் வீட்டை பார்ப்பார், 2ஆம் வீட்டை பார்ப்பார். ஸோ 2-12ங்கிறது ரொம்ப ஸ்ட்ராங் ஆகும். 11 அதே நேரத்தில் 6ல் இருந்து 10ஆம் இடத்தையும் பார்ப்பார். ஸோ தூரமாக போய் தொழில் பண்ண வைக்கும், நிறைய சம்பாதிக்க வைக்கும். 7ல் இருக்கலாமா, 7ல் நிச்சயமாக இருக்கலாம். 8ல் இருக்கலாமா, 8ல் இருக்கிறதும் நல்லது. 9ல் இருக்கலாமா நல்லது. 10ல் இருக்கலாமா நல்லது. 11ல் இருக்கலாமா ரொம்ப நல்லது. 12ல் இருக்கலாமா கூடாதுங்க. 6-12ங்கிறத வலுப்படுத்திடுவார். 6-12 வழிப்படுத்திடுவார். லக்னத்துக்கு 12ஆம் பாவம் அந்த காரகத்துடைய விஷயங்களை நிறைய குறை வைக்குது அப்படிங்கிற ஒரு சில விஷயங்களை பார்க்க முடியுது. 12ல் சுபகிரகம் மறையக்கூடாதுங்க. 6ஆம் வீட்டில் இருக்கலாம், ஆனால் 12ஆம் வீட்டில் இருக்கிறது விரயம், செலவு, பிரிவு, தூரம் இது சார்ந்தப்பட்ட விஷயங்களை நல்லது செய்து 6ஆம் இடம் நல்ல வேலையை கொடுத்துருவார். ஆனால் 12ஆம் இடம்ங்கிறது அந்த காரகத்தோடைய குரு புத்திரகாரகன் 12ல் மறைகிறாரு அப்படிங்கிற மாதிரி குழந்தை பாக்கியத்தில் இப்போ உதாரணத்துக்கு சூரியனும் குருவும் 12ல் மறைஞ்சிருக்கிறது. அது குழந்தை பாக்கிய தாமதம், திருமண தாமதம், புத்திர தோஷம், புத்திர தாமதம் அப்படிங்கிற மாதிரி கொடுத்துருவார். அதனால் குரு வந்துட்டு லக்னத்தில் இருக்கலாம், 2ல் இருக்கலாம், 3ல் இருக்கலாம், 4ல் இருக்கலாம், 5ல் இருக்கலாம், 6ல் இருக்கலாம், 7ல் இருக்கலாம், 8லையும் இருக்கலாம், 9லையும் இருக்கலாம், 10லையும் இருக்கலாம், 11லையும் இருக்கலாம். ஆனால் 12ல் போய் மறையக்கூடாதுங்க. அடுத்து ராகு கேது, இவர் வந்துட்டு நான் மேற்கொண்ட அதாவது செவ்வாயோடைய வீட்டில், குருவோடைய வீட்டில், வளர்பிறை சந்திரனுடைய வீட்டில், சூரியனுடைய வீட்டில் இந்த ராகு கேதுக்கள் அமரும் பொழுது நிச்சயமாக குறைந்தபட்ச நன்மை கேரண்டிங்க. ராகு கேது தான் நின்ற வீட்டின் அதிபதியை போல் பலன் தருவாங்க.
அடுத்து இந்த லக்னத்துக்கு வரக்கூடாத தசை எதுன்னு பார்த்தீங்கன்னா சனி, புதன், சுக்கிரன், தேய்பிறை, சந்திரன். இந்த லக்னத்துக்கு சனி தசை நிச்சயமாக பொருளாதார வகையில் நன்மையை செய்யும். அதே நேரத்தில் ஜாதகருக்கு பாதகாதிபதியாக இருக்கிறதுனால ஒரு சில பிரச்சனைகளையும் கொடுக்கும். அதாவது எப்படி அப்படின்னா, இவர் வந்துட்டு சனி தசை நடந்தால் தன்னுடைய எஃபெக்டில் எல்லாமே முன்னேறி வர வைக்கும். ஆனால் முன்னேறி சம்பாரித்து உழைச்சி வச்சதெல்லாம் ஒரே நாளில் பறிவுறுத்துட்டு நிற்பாருங்க. அதனால் இந்த சனிங்கிறது இந்த லக்னத்தில் இருந்து தசை நடத்துறது குணக்கேடை கொடுக்கும், திருமண வாழ்க்கையை கெடுக்கும். 2ல் இருக்கக்கூடாது, வாக்கு கெடுக்கும், குடும்பத்தை கெடுக்கும். 3ல் இருக்கலாங்க, 3ல் இருக்கலாம், ஆனால் தகப்பன் ஸ்தானத்தை கெடுக்கும். 4ல் இருக்கக்கூடாதுங்க, 5ல் இருக்கக்கூடாதுங்க, 6ல் இருக்கலாம். ஆனால் 6ல் இருந்தால் 12ஆம் இடத்தோடு தொடர்பு கொள்றதுனால நிச்சயமாக உடல் நலம், நோய் எதிரி இதெல்லாம் கொடுத்து சரி பண்ணுவார். கொடுக்காமல் இருக்க மாட்டார், கொடுத்து சரி பண்ணுவார். 12ஆம் இடத்தோட சம்மந்தப்படுறதுனால ஒரு சில திருமணம் விஷயத்தில், திருமணமாக இருந்தால் மனைவி சார்ந்த விஷயங்களில் இவர் வந்துட்டு துரோகம் பண்ணுவாருங்க. அப்படிங்கிற 6ல் இருக்கிற சனி 12ஆம் பாவத்தோடு சம்மந்தப்படும் பொழுது மனைவிக்கு துரோகம். 7ல் இருந்தால் மனைவியை கெடுப்பார், 8ல் இருந்தால் ஆயுள் தீர்க்கும். ஆனால் அதே நேரத்தில் தாயை கெடுப்பார், அதே நேரத்தில் குடும்பஸ்தானத்தை கெடுப்பார். 9ல் இருந்தால் தகப்பனை கெடுப்பார், 10ல் இருந்தாலும் தாயை கெடுப்பார். 11ல் இருந்தால் நல்லது. அதே நேரத்தில் இந்த 11ல் தனிச்சு இருக்கக்கூடாதுங்க. 11ல் தனிச்சு இருக்கிற சனி நிச்சயமாக பாதகத்தையும் செய்வார். 11ல் வந்துட்டு வக்ரமாக இருந்தாலோ சுபருடைய தொடர்பை வாங்கினாலோ நிச்சயமாக லக்னம் சுபருடைய தொடர்பை வாங்கியிருக்கணும். 12ல் இருக்கக்கூடாதுங்க. 12ல் இருந்தாலும் 6ஆம் இடத்தோட தொடர்பு கொண்டுருவார், குணக்கேடுகளை ஏற்படுத்துவார், குடும்பஸ்தானத்தை கெடுப்பார். ஸோ அடுத்து சனி எங்கே இருந்தால் நல்லது பண்ணுவார்? இவங்களுக்கு 3ல் இருக்கலாம், 10ல் இருக்கலாம், 11ல் இருக்கலாங்க. மற்ற சனி எங்கே இருந்தாலும் தனிச்சு இருக்கக்கூடாது. தனிச்சு இருந்தாருன்னா நிச்சயமாக குறைந்தபட்சமாக ஒரு நல்லது இருக்கும், அதிகபட்சமாக ஒரு தீமை இருக்கும். சுபர் பார்வை பெற ரொம்ப நல்லதுங்க. அடுத்து சுக்கிரன். இந்த சுக்கிராச்சாரியார் 2-7க்கு அதிபதியாக வராருங்க. இவர் வந்துட்டு கடும் பாவி. இவர் மாரகத்தையும் டைரெக்டாக ஆளே காலி பண்ணிடுவார். ஸோ இவர் எங்கே இருந்தால் நல்லது பண்ணுவார்? இந்த லக்னத்துக்கு, மேச லக்னத்துக்கு லக்னத்தில் இருக்கலாம், 2ல் இருக்கலாம். ஆனால் இவங்க ஜாதகருக்கு செவ்வாயோடைய வலு, அஷ்டமாதிபதியோட வலுவை பார்த்து தீர்மானிக்கணும். செவ்வாய் வந்துட்டு 2ல் இருக்கலாம், குடும்பஸ்தானாதிபதி 2ல் இருக்கிறது நல்லது. மனைவியோடைய ஆயுளையும் தீர்க்கமாக பார்க்கணும். அவருடைய தனிப்பட்ட ஜாதகத்தில் ஆயுள் குறைபாடு இருக்கான்னு பார்க்கணும். 2ல் இருக்கலாம், பொருளாதாரத்துக்கு நல்லது, பேச்சுவார்த்தைக்கு நல்லது, சுபகிரகம் 2ல் இருக்கிறது நல்லது. 3ல் இருக்கலாமா? நிச்சயமாக 3ல் இருக்கலாம், ரொம்ப நல்லதுங்க. 2ல் இருக்கிறத விட 3ல் இருக்கிறது ரொம்ப நல்லது. 4ல் இருக்கலாமா? நிச்சயமாக 4ல் இருக்கலாம், 4ல் திக்பலம் ஆவார், நல்லது. 5ல் இருக்கலாமா? நிச்சயமாக இருக்கலாம். 6ல் இருக்கலாமா? நிச்சயமாக இருக்கலாம். 7ல் இருக்கலாமா? மாரகாதிபதி 7ல் இருக்கிறது நல்லது இல்லைங்க. ஆனாலும் லக்ன யோகருடைய தொடர்பு வாங்குறது ரொம்ப நல்லது. 8ல் இருக்கலாமா? நிச்சயமாக 8ல் இருக்கிறது ஒரு ஜாதகர் வந்துட்டு பெண் சார்ந்த விஷயங்களில் ஒரு சில மோசமான பலன்களை சந்திப்பார். 2ஆம் அதிபதி 8ல் இருக்கிறது தனநாசத்தையும் கொடுக்கும், அதே நேரம் எதிர்பாராத அதிர்ஷ்டத்தையும் கொடுக்கும். நிச்சயமாக தனிச்சு 8ல் இருக்கிறது ஒரு 50-50, பாதி நல்லவன் பாதி கெட்டவன். 9ல் இருக்கலாமா? நிச்சயமாக இருக்கலாம். 10ல் இருக்கலாமா? நிச்சயமாக இருக்கலாம். 11ல் இருக்கலாமா? நிச்சயமாக இருக்கலாம். 12ல் இருக்கலாமா? நிச்சயமாக இருக்கலாம். ஸோ சுக்கிரன் சுபகிரகம் நிச்சயமாக லக்ன யோகர்களுடைய தொடர்பு வாங்குறது அது மேலும் அந்த திசைக்கு ரொம்ப நல்லது செய்யும். அடுத்து புதன். இவர் வந்துட்டு இந்த லக்னத்துக்கு 3-6 கூடிய கடும் பாவி. சுக்கிரனுக்கு விட இவர் சுக்கிரனோட போட்டி போடுவார். மேச லக்னத்துக்கு லக்னத்தில் புதன் இருக்கிறது நிச்சயமாக நல்லது செய்யும், அதே அறிவாளியாகவும். அந்த அறிவால இவங்க பிரச்சனையும் சந்திப்பாங்க. அறிவால் வந்துட்டு இவங்க தன்னைத்தானே தான் உடல்நலத்தையும் கெடுத்துப்பாங்க, கடன் வாங்கி தான் கௌரவத்தை கெடுத்துப்பாங்க. இந்த மாதிரியான தன்மையை கொடுக்கும். புதன் வந்துட்டு இங்கே பெரும்பாலும் சூரியனோட அஸ்தங்கமாக இருக்கிறது இந்த லக்னத்துக்கு நல்லது, அல்லது லக்னத்தில் இருந்து லக்ன யோகிகளோட இணையிறது ரொம்ப நல்லது. குரு பார்வை வாங்குறது நல்லது. 2ல் இருக்கலாமா? நிச்சயமாக இருக்கக்கூடாது. 6ஆம் பாவாதிபதி 2ல் இருக்கிறது பேசுறதால சண்டை, அல்லது குடும்பத்தில் கடன், இந்த மாதிரியான தொந்தரவோட கொடுப்பாரு. 3ல் இருக்கலாமா? நிச்சயமாக 3ல் இருக்கலாம், தப்பு இல்லை. 4ல் இருக்கலாமா? நிச்சயமாக 4ல் இருக்கிறது கல்விஸ்தானம், 10ஆம் இடத்தோட தொடர்பு போடுற தொழில்ஸ்தானத்துக்கு நல்லது பண்ணும். 5ல் இருக்கலாமா? 5ல் நிச்சயமாக இருக்கலாம், சிம்ம வீடு நிச்சயமாக நல்லது செய்யும். 6ல் இருக்கலாமா? நிச்சயமாக இருக்கக்கூடாது. 7ல் இருக்கலாமா? நிச்சயமாக இருக்கக்கூடாது. 8ல் இருக்கலாமா? நிச்சயமாக இருக்கக்கூடாது. 9ல் இருக்கலாமா? தாராளமாக இருக்கலாம். 10ல் இருக்கலாமா? தாராளமாக இருக்கலாம். 11ல் இருக்கலாமா? தாராளமாக இருக்கலாம். 12ல் இருக்கலாமா? நிச்சயமாக 12ல் இருக்கலாம். ஸோ நான் இருக்கக்கூடாதுங்கிற இடத்துல புதன் தசை நடத்தினா லக்ன யோகியோடைய இணைவோ லக்ன யோகியோடைய பார்வையோ வாங்கி தசை நடத்தணுங்க.
அல்லது நான் இருக்கலாம் அப்படிங்கிற சொன்ன இடத்துல புதன் நிச்சயமாக தனிச்சிருக்கலாம். தனித்த புதன் எப்பவுமே சூப்பராக சொல்கிறாங்க. ஆனால் இங்கே தனித்த 6ல் வந்து உட்கார்ந்தாருன்னா ஜாதகருடைய கதையவே முடிச்சிருவார். தனித்து லக்னத்தில் இருக்கலாம், 5ல் இருக்கலாம், 3ல் இருக்கலாம், 9ல் இருக்கலாம், 10, 11ல் இருக்கலாம், 12ல் இருக்கலாம். அதே நேரத்தில் யோகரோட இணையிறது நிச்சயமாக யோக பலனை செய்யும். ஸோ நன்றி. அடுத்து தேய்பிறை சந்திரன், வளர்பிறை சந்திரன், தேய்பிறை சந்திரன். இப்போ தேய்பிறையாக இருக்கும் பொழுது தேய்பிறை சந்திரனானவர் பார்த்தீங்கன்னா சனியோட இணைஞ்சா தான் கெட்டு போயிடுவார், சுக்கிரனோட இணைஞ்சா சுக்கிரனை கெடுத்துருவார். இந்த சந்திரனோட சூரியன், தேய்பிறை சந்திரனோட சூரியன் இணைகிறது. அந்த சூரியன் ஆட்சியாகவோ அல்லது சூரியனுக்கு வேறு ஏதேனும் வலு இருந்து சந்திரன் இணைஞ்சா நிச்சயமாக தேய்பிறை சந்திரன் கெடுபலன் தரமாட்டார். வளர்பிறை சந்திரன் பொதுவாக இந்த லக்னத்துக்கு வளர்பிறையில் இருக்கிறது மிக நல்ல பலனை செய்யும் என்று சொல்லி மீண்டும் வேறொரு பதிவில் சந்திக்கலாம். நன்றி, வணக்கம்.